ஒரு ஆற்றின் கிழக்கு கரையில் உள்ள ஒரு சிறிய குடிசையில் மீனாட்சி வசித்து வந்தாள். அவளுக்கு 18 முதல் 19 வரை வயது இருக்கலாம். அவளுடைய முகத்தில் ஒரு வசீகரமான தோற்றம் இருந்தது. கடவுள் அவளை அன்புடன் செதுக்கியது போல இருந்தது. அவளுடைய கண்களில் மௌனமும் உதடுகளில் ஆழமற்ற பிரார்த்தனைகளும் இருந்தன. அவளுடைய பெற்றோர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டனர். நகரத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்த ஒரு தம்பி அவளுக்கு இருந்தான். மீனாட்சியின் மனது நேர்மையானது. இருப்பினும் வாழ்க்கைச் சூழ்நிலைகள் அவளை விரைவில் முதிர்ச்சியடையச் செய்தன. வறுமை அவளுக்கு இளமையை முன்கூட்டியே அளித்திருந்தது. வாழ்க்கை கஷ்டங்களால் நிரம்பியிருந்தது. பசி, மௌனம், நீண்ட நாட்கள். அப்போதுதான் கிராமத்தின் செல்வாக்கு மிக்க வலிமையான ஒரு பெரிய காரணவரின் வீட்டில் ஒரு வேலைக்காரி தேவை என்ற அறிவிப்பு வந்தது. யாரோ மீனாட்சியைப் பற்றி பரிந்துரை செய்தனர். காரணவர் அவளை பார்த்தவுடன் வேலைக்கு வைத்தார். காரணவருக்கு 35 வயது இருக்கலாம். அவர் அழகானவர், பிரகாசமானவர், பெருமையுடையவராக இருந்தார். அவருடைய உடை அணிவதில் ஒரு அரசத்தன்மை இருந்தது. பேச்சிலும் கண்களின் பளபளப்பிலும் அந்த பெருமை தெளிவாக தெரிந்தது. அவர் விரும்பியதையெல்லாம் பெற்றுவிடுவார். இப்போது மீனாட்சியை அவர் தன் வீட்டில் வைத்திருந்தார். அது வேலைக்காக மட்டுமே. மீனாட்சி தன் தம்பியிடம் ஒன்றும் சொல்லவில்லை. பசியும் தனிமையும் அவளை மௌனியாக்கியிருந்தன. அவளுடைய இதயத்தில் ஒரு வலி இருந்தது. யாராவது அவளை பார்த்து புரிந்து கொள்வார்கள் என்று அவள் விரும்பினாள். காரணவரின் பார்வை வேலையிலிருந்து மீனாட்சியை நோக்கி நகர்ந்தது. அவர் அவளிடம் அடிக்கடி இரக்கத்துடனும் அன்புடனும் பேசத் தொடங்கினார். காலம் செல்லச் செல்ல அவர்களுக்கிடையேயான இடைவெளி குறைந்தது. மீனாட்சியும் ஒரு சாதாரண பெண்ணாக இல்லை. அவளுடைய இதயத்திலும் அன்புக்கும் கவனிப்புக்கும் ஒரு தாகம் இருந்தது. அவர்களின் உரையாடல் மெல்ல இதயங்களிலிருந்து உடல்களை நோக்கி நகர்ந்தது. அன்பும் உணர்ச்சிகளும் ஆசைகளும் ஒரு கூரையின் கீழ் வளர்ந்தன. சில நாட்களுக்கு எல்லாம் இப்படியே தொடர்ந்தது. யாரும் கேள்வி கேட்கவில்லை. யாரும் பதில் சொல்லவில்லை. மீனாட்சியின் முகத்தில் மகிழ்ச்சி குறைவாக இருந்தது. ஆனால் அமைதி அதிகமாக இருந்தது. அவள் தன்னை முழுமையாக உணர்ந்தது போல இருந்தது. ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. ஒரு நாள் மீனாட்சிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தலைச்சுற்றல், மயக்கம், சோர்வு. வேலையாட்கள் உடனடியாக காரணவருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் அவளை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்குதான் முதல் முறையாக உண்மையின் சில வார்த்தைகள் பேசப்பட்டன. அவசர சிகிச்சை பிரிவின் வெள்ளைச் சுவர்களுக்கு நடுவே அவள் மௌனமாக படுத்திருந்தாள். அவளுடைய கண்கள் மூடியிருந்தன. முகம் வெளிறியிருந்தது. மூச்சு மெல்லியதாக இருந்தது. அவளுடைய ஆன்மா எங்கோ மிக தொலைவில் ஒளிந்து கொண்டது போல தோன்றியது. யாரோ அவளுடைய நேர்மையை மௌனமாக திருடியது போல இருந்தது. மருத்துவர்கள் வந்தனர். செவிலியர்கள் மருந்து கொடுத்தனர். ஆனால் அவள் ஒன்றும் பேசவில்லை. அவள் மேற்கூரையை பார்த்து கொண்டிருந்தாள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை அவள் கேட்பது போல இருந்தது. அந்த நொடியில் மருத்துவமனையின் கதவு வழியாக அவளுடைய தம்பி விஜயன் உள்ளே நுழைந்தான். அவன் சீருடையில் இருந்தான். பயத்துடனும் தகவல்கள் அறியாமலும் அவன் அவளை அணுகினான். அவளுடைய கைகளை பிடித்து மீண்டும் மீண்டும் கேட்டான். என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லு, நான் இங்கே இருக்கேன். மருத்துவர் அவனை ஒரு பக்கம் அழைத்து சில காகிதங்களையும் அறிக்கைகளையும் கொடுத்தார். உங்கள் சகோதரிக்கு இது ஒரு சாதாரண நோயல்ல. அவளுடைய நிலை ஒருவேளை அவள் தனியாக இல்லை என்று கூறுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவனுடைய உலகம் நிலை கொள்ளாமல் தடுமாறியது. அவனுடைய கண்கள் கலங்கின. மனம் உறைந்து போனது. இதயத்தில் கோபமும் கண்களில் நெருப்பும் நிரம்பின. யார் அவன்? இந்த கேள்வி மட்டுமே அவனுடைய மனதில் எஞ்சியது. அவள் கடந்த சில மாதங்களாக பெரிய காரணவரின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள் என்று அவன் நினைத்தான். அது அவனாக இருக்குமா? கோபத்தால் நடுங்கிய கைகளுடன் அவன் தொலைபேசியை எடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்தான். உடனடியாக ஒரு கைது நடத்த வேண்டும். பின்னர் காவல் வாகனங்கள் அந்த திசையை நோக்கி நகர்ந்தன. அங்கே உயரமான சுவர்களுக்கு உள்ளே பளிங்கு தளத்தில் பெரிய காரணவர் அமர்ந்திருந்தார். அவருடைய பேரரசில் உண்மை கதவை தட்டுவது ஒருவேளை முதல் முறையாக அவர் அறிந்தது போல இருந்தது. இரவு காலை 10:30 ஆகியிருந்தது. கிராமத்தின் பாதைகள் வெறிச்சோடியிருந்தன. ஆனால் காரணவரின் வீட்டுக் கதவில் உற்சாகம் அதிகரித்தது. தொலைவிலிருந்து வந்த காவல் வாகனங்களின் வெளிச்சம் சுவர்களில் பட்டது. எல்லாம் உயிர்ப்பித்தது போல. காரணவர் அந்த நேரத்தில் தனக்கு பிடித்த நாற்காலியில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தார். அமைதியாகவும் திருப்தியாகவும் எதுவும் நடக்காதது போல. ஆனால் கதவில் ஏற்பட்ட தட்டல் அந்த அமைதியில் விஷத்தை கலந்தது. திற. காவல்துறை. வேலையாட்கள் பதறினர். காரணவர் அதிர்ந்தார். கதவு திறக்கப்பட்டது. 4 காவல் அதிகாரிகள் உள்ளே வந்தனர். அவர்களுடன் விஜயனும் இருந்தான். அவன் சீருடையில் இருந்தானால் கண்களில் கண்ணீரும் கோபமும் நிரம்பியிருந்தன. காரணவர் எழுந்து பேச முயன்றார். என்ன விஷயம்?
விஜயன் காரணவரின் கண்களை பார்த்து கூறினான், இந்த கேள்வியை இனி நாங்கள் கேட்போம். எங்களுடன் வாருங்கள். காரணவர் ஏதோ பேச முயன்றார். ஆனால் வார்த்தைகள் தடுமாறின. முதல் முறையாக அவருடைய பேச்சில் இருந்த தன்னம்பிக்கை உடைந்தது. அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணை அறையில் அமர வைத்தனர். மருத்துவரின் அறிக்கையை அவருக்கு முன்னால் வைத்தனர். உடலில் உள்ள காயங்கள் உள்ளார்ந்த சோர்வுணர்ச்சி வீழ்ச்சி ஆகியவை அதில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. காரணவர் மௌனமாக இருந்தார். வார்த்தைகளின் ஓட்டம் நின்றது போல. அவர் ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. கண்களை தாழ்த்தி வைத்திருந்தார். விசாரணையின் போது காவல்துறை கேட்டது, அந்த பெண்ணுடன் உங்களுக்கு என்ன உறவு? அவள் உங்கள் வேலைக்காரியாக இருந்தாளா அல்லது வேறு ஏதாவது? காரணவர் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறினார், நான் எந்த தவறும் செய்யவில்லை. அவள் எல்லாவற்றையும் தன்னிச்சையாக ஒப்புக்கொண்டாள். இந்த வாக்கியம் விஜயனின் இதயத்தில் முள்ளாக குத்தியது. ஆனால் சட்டம் சாட்சிகளையும் அறிக்கைகளையும் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. விஜயன் வற்புறுத்தியதால் காரணவரை தற்காலிகமாக காவலில் வைத்தனர். கிராமத்தில் செய்தி பரவியது. காரணவர் பிடிபட்டார். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். சிலர் மகிழ்ந்தனர், சிலர் மௌனமாக இருந்தனர். ஆனால் மீனாட்சி இன்னும் மருத்துவமனையில் மௌனமாக இருந்தாள். அவளுடைய கண்கள் திறந்திருந்தன. ஆனால் ஒரு காலத்தில் அன்பில் பிரகாசித்த அந்த பளபளப்பு இல்லை. மருத்துவமனையின் மேற்கூரையில் மின்விசிறி சுழன்று கொண்டிருந்தது. வேகமாக. ஆனால் அவளுடைய வாழ்க்கை நிலை கொள்ளாமல் இருந்தது. அவள் ஒரு வெள்ளை படுக்கையில் படுத்திருந்தாள். முகம் உறைந்திருந்தது. அவளுடைய கண்கள் திறந்திருந்தன. ஆனால் பார்வை மிக தொலைவில் இருந்தது. அவள் இந்த உலகில் இருப்பது போல தோன்றியது. ஆனால் அவளுடைய இதயமும் ஆன்மாவும் புன்னகையும் எங்கோ பின்னால் கைவிடப்பட்டது போல இருந்தது. விஜயன் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். அவன் சீருடையில் கடுமையாக தோன்றினான். ஆனால் கண்களில் உதவியற்ற தன்மை நிரம்பியிருந்தது. சட்டத்தின் பிரதிநிதியாக அவன் எவ்வளவு வலிமையாக இருந்தான். ஆனால் இன்று அவன் ஒரு சகோதரன் மட்டுமே. ஒரு வார்த்தையை கூட பேசாத சகோதரியின் சகோதரன். நீ எல்லாவற்றையும் தன்னிச்சையாக ஒப்புக்கொண்டாயா? காரணவரின் வார்த்தைகள் அவனுடைய மனதில் மீண்டும் ஒலித்தன. ஒரு ஈட்டி போல அவனுடைய இதயத்தை துளைத்த வார்த்தைகள். மருத்துவர் மீண்டும் வந்தார். மூச்சுநாடி துடிப்பு, கண்களின் அசைவு ஆகியவற்றை பரிசோதித்தார். பின்னர் மெல்ல கூறினார், உடல் ரீதியாக அவளுக்கு இப்போது முன்னேற்றம் உள்ளது. ஆனால் மன ரீதியாக அவள் எங்கோ சிக்கிக்கொண்டது போல உள்ளது. இந்த மௌனம் வலியின் அடையாளம் அல்ல, ஏமாற்றத்தின் ஆழம். விஜயன் அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்து அவளுடைய கையை பிடித்தான். மீனாட்சி, நான் இங்கே இருக்கிறேன். உனக்காக எதையும் செய்ய நான் தயார். ஒரு முறையாவது சொல், நீ உன் விருப்பத்துடனாயிருந்தாய் அல்லது நிர்பந்திக்கப்பட்டவளா? அவளுடைய கண்ணிமைகள் நடுங்கின. உதடுகளில் ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. இதயம் ஏதோ சொல்ல விரும்பியது, ஆனால் வார்த்தைகள் தோல்வியடைந்தன. பின்னர் ஒரு கண்ணீர் துளி மட்டும் இடது கண்ணிலிருந்து மௌனமாக வழிந்து தலையணையில் விழுந்தது. அந்த ஒரு கண்ணீர் துளி போதுமானதாக இருந்தது. சொல்ல எதுவும் இல்லை, ஆனால் புரிந்து கொள்ள எல்லாம் இருந்தது. அந்த நொடியில் மருத்துவமனையின் கதவில் ஒரு சத்தம் கேட்டது. காரணவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். விஜயன் ஒரு ஆழமான மூச்சு எடுத்து கண்களை மூடி ஒரு வாக்கியத்தை மட்டும் கூறினான். சில உண்மைகள் உள்ளன. அவற்றுக்கு உலகில் எந்த ஆதாரமும் சாட்சியும் இருக்காது. கடவுள் மட்டுமே பார்த்திருப்பார். சில நாட்கள் கடந்து சென்றன. மீனாட்சி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் பிரகாசித்திருந்த அவள் இப்போது நிழலில் ஒளிந்தது போல இருந்தாள். அவள் பெரும்பாலும் மேற்கூரையில் உட்கார்ந்திருப்பாள். மௌனமாக உயிரற்றவளாக அவள் வானத்தை பார்த்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு மௌனம் தேங்கி நின்றது. கண்கள் இனி யாரிடமும் எதையும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தது போல. காரணவர் ஜாமீனில் வெளியே வந்தார். கிராமத்தில் பேச்சுகள் அடங்கின. மக்கள் தங்கள் உலகத்திற்கு திரும்பினர். ஆனால் மீனாட்சியின் உலகம் அங்கேயே நிலை கொள்ளாமல் இருந்தது. எல்லாம் உடைந்து போன அந்த நொடியில் அவளை சிரிக்கவும் பேசவும் செய்ய தம்பி எல்லா முயற்சிகளையும் செய்தான். ஆனால் அவள் ஒரு விஷயத்தை மட்டும் கூறினாள், நான் பழைய மீனாட்சி இல்லை. இப்போது நான் உலகை பார்க்கும் நான். மௌனமாகானால் எல்லாவற்றையும் பார்க்கும் ஒருவள். ஒரு இரவு மீனாட்சி மேற்கூரையில் நின்று கொண்டிருந்தாள். நிலவொளி அவளுடைய முகத்தில் பட்டது. கடவுள் அவளுடைய காயங்களை மறைக்க முயற்சிப்பது போல. அவள் வானத்தை பார்த்தாள். யாரிடமும் தன்னை தவிரகாற்றிடம் மட்டும் கூறினாள். யாராவது எதையாவது திருடினால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஆனால் திருடப்பட்டவை ஒருபோதும் திரும்ப வராது. அதன் பிறகு அவள் அறைக்குச் சென்றாள். மூலையில் இருந்த பெட்டியை திறந்தாள். அதில் அவளுடைய பெற்றோரின் பழைய புகைப்படங்கள் இருந்தன. அவள் ஒரு புகைப்படத்தை எடுத்து மார்போடு அணைத்து படுக்கையில் அமர்ந்தாள். அந்த இரவு அவளுடைய மூச்சு நின்றது. எந்த சத்தமோகூச்சலோ இல்லை. காலையின் காற்று மட்டும் கூறியது, அவள் இப்போது அமைதியில் இருக்கிறாள்.
கிராமவாசிகள் இதைக் கேட்டு துக்கமடைந்தனர். பின்னர் அடுத்த நாளின் செய்திகளில் மூழ்கினர். ஆனால் அந்த சகோதரன் இன்னும் அவளுடைய அறையில் உட்கார்ந்திருக்கிறான். சுவரில் ஒரு நேர்மையான பெண்ணின் புகைப்படம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவளுடைய மௌனம் எல்லாவற்றையும் கூறிய பிறகும் யாரும் கேட்காத ஒரு கதையாக இருந்தது.